ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. 1000 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்த சித்தர்கள் எடுத்துக்கொண்ட 5 அற்புதமான உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். 100% உடலுக்கு நேச்சரான ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டில் இந்த நேச்சர் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அழகாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு என்ன அப்படின்னா முருங்கை இலை. முருங்கை இலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிற முருங்கை இலையை, ஆனால் அப்படி தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். 300 வகையான நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது இந்த முருங்கை இலை. இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்கு அப்படின்னா அயன், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பவரும் இருக்கு. அதுக்கப்புறம் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு முருங்கை இலை கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம ரத்தத்துல உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்குமே கூட முருங்கை இலை ஒரு அருமருந்தா செயல்படுது. ஸோ கண்டிப்பா தினசரி உணவுல இனி முருங்கை இலையை அவாய்ட் பண்ண வேண்டாம், ஆரோக்கியமா வாழ பழகிக்கலாம். சித்தர்கள் இந்த முருங்கை இலையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா குழம்பாகவும் சாராகவும் பயன்படுத்தினாங்க. முருங்கை பூ, முருங்கை பிசின் உடலுக்கு அதிகமான பலம் தரும். அதனால அதையுமே உணவுல தினசரி எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த முருங்கை இலையை அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி அதிகரிக்கும், நினைவாற்றலையும் அதிகரிக்கும். அதனாலதான் சித்தர்கள் 1000 ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அடுத்ததா நெல்லிக்காய், இளமையை நீடிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நெல்லிக்காயில விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கிறதுக்கும் தினசரி நம்ம நெல்லிக்காயில சாறு எடுத்து ஜூஸ் மாதிரி சாப்பிட்றது அல்லது ஒரு நெல்லிக்காய் வெறுமனே சாப்பிட்றதும் கூட நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அஜீரண கோளாறுகள் இல்லாம ரொம்ப சூப்பரா நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததா கண்ணுக்கும் மூளைக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து நெல்லிக்காய். இதை சித்தர்கள் எந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னா வெறுமனே நெல்லிக்காயாவும் எடுத்துக்கிட்டாங்க, பழச்சாறுகளாகவும் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம திரிபலாவோட ஒரு 3 வகையான பழங்களை சேர்த்தும் ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு அற்புத உணவு, அற்புத மருந்து என்ன அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் நமக்கு பேசிக்காவே தெரியும், அதுல அதிகமா நார்ச்சத்து அடங்கி இருக்கு. மலச்சிக்கலுக்கும், ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும், ஸ்கின் க்ளோயிங்க்கும், ஹேர் க்ரோத்துக்கு, இந்த மாதிரி நிறைய வகையில பயன்படக்கூடிய, சமையலறையிலேயே இருக்கக்கூடிய, ரெகுலரா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஃபர்ஸ்ட், வெந்தயத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை போக்கும். அதுக்கப்புறம் டயாபெட்டிஸ்க்கு சூப்பரான ஒரு மருந்து. அதுக்கு அடுத்ததா அஜீரண கோளாறுகளை சரி பண்ணும். தென் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாம நம்மள ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும். இந்த அற்புத மருந்தான வெந்தயத்தை சித்தர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். நைட்டே 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில அந்த வெந்தயத்தோடு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெந்தய கஞ்சியுமே கூட வச்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா உடல் சூட்டை, அதிகப்படியான உடல் சூட்டை தணிக்கும் அப்படிங்கிறதுனால வெந்தய கஞ்சியாவும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அற்புத உணவு என்ன அப்படின்னா குங்குமப்பூ. இது உடல் மனம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு சூப்பரான ஒரு மருந்து. இந்த குங்குமப்பூவோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம குங்குமப்பூவை தினசரி உணவுல எடுத்துக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு அதிகமான பொலிவை தரும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்துக்கு அதிகப்படியான ஆரோக்கியத்தை தரும். குழந்தை பிறப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மனக்கவலை, மன அழுத்தம் இல்லாம மூளையை ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு குங்குமப்பூ நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான அரணா செயல்படுது. ஸோ தினசரி உணவுல எடுத்துக்கலாம், ஆரோக்கியமா நிம்மதியா வாழலாம். சித்தர்கள் இந்த குங்குமப்பூவை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா மூளை செயல்பாட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளோட கலந்து குங்குமப்பூவை எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தினசரி இரவு பால்லையும் கலந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் ஆரோக்கியமா 1000 ஆண்டுகள் வாழ முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கருப்பு ஏலக்காய். இது உடல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இந்த கருப்பு ஏலக்காயோட நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மனச்சோர்வு, மன அழுத்தம், மூச்சு திணறல், மூக்கடைப்பு, இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம ஒரு சூப்பரான ரெமிடியா பயன்படும். அது மட்டும் இல்லாம நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கு அடுத்ததா மனச்சோர்வு, தூக்கமின்மை, இந்த தொந்தரவுகள் வராம பாதுகாக்கும். இதயத்துக்கு ரொம்ப அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடியது கருப்பு ஏலக்காய். அது மட்டும் இல்லாம மூளைக்கும் மனதுக்கும் ஒரு சூப்பரான ரிலாக்ஸேஷன் மருந்து இந்த கருப்பு ஏலக்காய். ஓகே, இதை சித்தர்கள் எந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த கருப்பு ஏலக்காயை வாசித்து மூளையை ரொம்ப தெளிவாக்கிட்டாங்க.
அமிர்த எலிக்ஷர் அப்படிங்கிற பானத்தோட சேர்த்து இந்த கருப்பு ஏலக்காயை தினசரி குடிச்சிட்டு வந்தாங்க. அடுத்ததா சித்தர்கள் கூறும் நீண்ட ஆயுளோட ரகசியங்கள் சில பார்க்கலாம். அதிகமான உணவு சாப்பிடக்கூடாது, அளவான உணவுகள் தான் சாப்பிடணும். நாம சாப்பிடக்கூடிய உணவு அளவுலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி உகந்ததா இருக்கணும். அதுக்கடுத்ததா நீரை கரெக்டா பருகணும். அடுத்ததா சுடுதண்ணி தான் பருகணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகமா நச்சு பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மூளை, மனம், உடல் இதை எல்லாமே எப்பவுமே சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட ரகசியம். ஓகே, இவ்வளவு நேரமா சித்தர்கள் நம்ம 1000 வருடங்கள் ஆரோக்கியமா வாழ எந்தெந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேசிக்ஸும் அதை எப்படி பயன்படுத்தினாங்க, நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஞாபகமா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சிம்பிளான சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.